இக்கால வேளையிலே அனைவருக்கும் என் அன்பார்ந்த நன்றி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். இதோ இந்த வேளையிலே கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானித்து கடந்து வருவோம். வேதத்தை வாசிப்போமா? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்திலே இந்த வார்த்தை எழுதப்பட்டுள்ளது. வேத பகுதியிலே மனுஷன் நம்மளை பார்த்து பயப்படாதே என்று சொல்லும் பொழுது நமக்கு எப்படி ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. அநேகர் இடத்திலே அவர் சொன்ன வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லி சந்தோஷப்படுவோம். ஆனால் அவர்கள் மூலமாய் நமக்கு வரும் நன்மை ஒன்றும் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுதே நாம் அவர்கள் சொன்ன பயப்படாதே என்று சொன்ன வார்த்தையை குறித்து மிகவும் சந்தோஷம் அடைவோம். ஆனால் இந்த பூமியிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதற்கொண்டு இந்நாள் மட்டும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாய் இருந்து நம்மளை பாதுகாத்து கொண்டு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து பேசுகிற வார்த்தை என்னவென்றால், பயப்படாதே என் மகனே, என் மகளே, எதை குறித்தும் எதை சிந்தித்தும் நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. உன் அருகாமையில் தான் நான் நிற்கிறேன். நீ கூப்பிடும் பொழுது நான் உனக்கு உதவி செய்ய என்னுடைய வல்லமை உன்னை வழிநடத்த காத்து கொண்டு இருக்கிறது என்று பேசுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். சகாயம் என்றால் என்ன? உதவி செய்யக்கூடிய தேவனாக நமக்கு அவர் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலேயும் எந்த நேரத்திலேயும் அவருடைய அன்பை நாம் மறந்து போகாமல், அவர் சொன்ன மகிமையான வார்த்தையை நாம் மறந்து விடாமல், என் தேவனாகிய கர்த்தர் என்னை பார்த்து சொன்ன வார்த்தை பயப்படாதே என்று சொன்னாரே, அவரிடத்திலே நாம் சென்று நம் சரீர சுகவீனத்துக்காக நாம் வேண்டிக் கொள்வோம். நம் குடும்பத்தில் இருக்கும் பலவிதமான கஷ்டங்களுக்காக அவரிடத்திலே முறையிடுவோம். பொல்லாத மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் அல்லவா? அவர்களுக்காக கூட கர்த்தரிடத்திலே நாம் விண்ணப்பம் செய்வோம். இவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை விடுவிக்கவே, நம்மளை பாதுகாக்கவே, நமக்கு சுகம் கொடுக்கவே கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிற வார்த்தை, என் மகனே, என் மகளே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி சொன்ன அந்த உருக்கமான வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் என்றால் என்ன? அவரை நாம் நம்பி வாழ வேண்டும். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் சோதித்து பாருங்கள், நான் உனக்கு நன்மை செய்வேனா செய்ய மாட்டேனா என்று கர்த்தர் மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே இப்படியாய் சொல்லி உள்ளார். என்னை சோதித்து பார்த்து நான் உனக்கு நன்மை செய்வேனா இல்லையா என்று கவனி என்று சொல்லியிருக்கிறார். அவரை சோதித்து பார்த்து அவரிடத்திலே பல நன்மைகளை பெற்றுக்கொண்டு அவருக்கு நாம் சாட்சிகளாக வாழ்வோம். எப்பொழுதும் அவரை நம்பி இருக்கும் பொழுது, அவரையே நம் சிந்தையில் நாம் சிந்தித்து நடக்கும் பொழுது, அவர் நமக்கு உதவி செய்ய அவருடைய வல்லமை தீவிரித்து நம்மிடத்தில் கடந்து வரும்.
பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நாம் தகுதி உள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து காத்து ரட்சித்துக் கொள்வாராக. ஆமேன். இயேசுவின் நாமத்தினாலே வெற்றியும் ஜெயத்தையும் சுதந்தரித்துக் கொள்வோம்.